கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கி.ரா. என்று சுருக்கமாக வழங்கப்படும் திரு கி. ராஜநாராயணன் அவர்களின் கிராமியக் கதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இன்று எல்லாம் தெரிந்த ஏகாம்பர முதலியார். ஒரு ஊரில் எல்லாம் தெரிந்த ஏகாம்பர முதலியார் என்று ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இந்த உலகத்தில் தெரியாதது ஒன்றுமே இல்லை. எதையாவது ஒன்றை நமக்கு தெரியாததை காண்பித்து இது என்ன என்று கேட்டால் டக் என்று பதில் சொல்லிவிடுவார். அந்த கிராமத்து ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஏகாம்பர முதலியார் ஒருத்தர் தான் விஷயம் தெரிந்தவராக இருந்தார் அந்த கிராமத்திலேயே. ஒரு நாள் வெள்ளத்தில் வந்து ஒதுங்கி கிடந்த பனங்கொட்டையை அந்த கிராமத்து மக்கள் பார்த்தார்கள். இதற்கு முன்வரை அவர்கள் பனங்கொட்டையை பார்த்ததே இல்லை. அவர்களுக்கு என்னமோ ஏதோ என்று அதிசயமாகவும் பயமாகவும் கூட இருந்தது. கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், போய் உடனே நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர முதலியாரை கூட்டிட்டு வாங்க என்று சொன்னார். முதலியார் வந்தார், பார்த்தார், தலையை ஆட்டி தனக்குள் சிரித்து கொண்டார். அவரும் இதுவரை பனங்கொட்டையை பார்த்ததே இல்லை. அது கருப்பாகவும் மேலெல்லாம் ரோமம் போலவும் இருந்தது. முதலியாருக்கு இப்பொழுதுதான் விஷயம் விளங்கிற்று. பின்பு அவர்களை பார்த்து, இவ்வளவுதானா? நானும் என்னமோ ஏதோ என்று பயந்து போனேன். இவன் ஓடி வந்து சொன்னதை கேட்டதும், இது கரடி முட்டையா, கரடி முட்டை. இதற்கு முன்னால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருந்தால் அல்லவா தெரிய போகிறது உங்களுக்கு என்று சொன்னார். கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் திருப்தியும் ஏற்பட்டது. விஷயம் இவ்வளவு லகுவாக முடிந்துவிட்டதை பற்றி, பார்த்தாயா, நான் தான் சொன்னேனே, ஏகாம்பர முதலியார் வந்தால் சொல்லிவிடுவார் என்று பாராட்டி பேசினார்கள். இன்னொரு நாள் பாம்பு குட்டி ஒன்று அந்த ஊருக்குள் வந்துவிட்டது. அந்த ஜனங்கள் இதுவரை பாம்பு குட்டியையே பார்த்ததில்லை. ஒருவருக்கும் அது இன்னது என்று விளங்கவில்லை. டேய், அந்த எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர முதலியாரை கூட்டிட்டு வா, ஓடு ஓடு என்று சொன்னார்கள். வந்தார் முதலியார். இது தெரியாதா உங்களுக்கு? இவ்வளவுதானா உங்க பிழைப்பு? இதுதாயா கோணக்க மணக்க தையக்குட்டி, நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஆஹா, எல்லாம் தெரிஞ்சவர் இவர் ஒருத்தர் தான் என்று வாழ்த்தினார்கள் ஜனங்கள் அவரை. மற்றொரு நாள் அதிகாலையில் அந்த கிராமத்தின் வழியாக ஒரு யானை போய்க் கொண்டிருந்தது. முதலியாரும் தற்செயலாய் அங்கு இருந்தார். அங்குள்ள யாருமே யானையை இதுவரை பார்த்ததில்லை. கண்ணங்கரேல் என்று கருப்பு நிறத்தில் அது நகர்ந்து செல்வதை ஆவல் பொங்க அதிசயத்தோடு பார்த்து, முதலியார் ஐயா, இது என்னது தெரியலையே என்று கேட்டார்கள். சரியா போச்சு, இதுவரை நீங்கள் இதை பார்த்ததில்லையா? எத்தனையோ தரம் இது நம்ம ஊர் வழியா போறதை பார்த்திருக்கேனே. இது வேற ஒன்றுமில்லையா, ராத்திரியில வருது இல்லையா இருட்டு, அதோட மிச்சம்தான். இந்த மிஞ்சின இருட்டு இப்பொழுது போகிறது, வேறொன்றுமில்லை என்று சளைக்காமல் பதில் சொன்னார் முதலியார். பலே பலே, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர முதலியார், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர முதலியார் தான். நாமும் எத்தனையோ பேர் இருக்கோமே, என்னத்துக்கு என்று பாராட்டி கொண்டாடினார்கள் அந்த ஊர்வாசிகள். உடல் உழைப்பும் மூளை உழைப்பும். விறகு வெட்டி ஒருவனுக்கு திடீரென்று ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. தன்னுடைய தேசத்து ராஜாவிடம் போய், மகாராஜா, தங்களுடைய ராஜ்யத்தில் எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு மாத்திரம் தினம் 2 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறீர்கள், மந்திரிக்கோ மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறீர்கள். எல்லா குடிமக்களையும் சமமாக நடத்தும் நீங்கள் சம்பள விஷயத்தில் மாத்திரம் ஏன் வித்தியாசம் காட்டுகிறீர்கள் என்று கேட்டான். மகாராஜாவுக்கு சந்தோஷம் வந்துவிட்டது. அப்படியா, பேஷ், சரியான கேள்வி. உனக்கு இதை பற்றி சரியான பதில் சொல்கிறேன். முதலில் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதோ பார், அங்கே ஒரு வண்டி போகிறது, பார அதில் என்ன போகிறது என்று விசாரித்து விட்டு வா என்றார். விறகு வெட்டி ஓடினான். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து, மகாராஜா, நெல் பாரம் வைத்து போகிறது என்று சொன்னான். அப்படியா, எங்கே போகிறது என்று கேட்டார் ராஜா. ஐயோ, அதை கேட்க மறந்துட்டேனே என்று ஓடினான். திரும்பி வந்து, மகாராஜா, அது பிரம்மதேசம் போகிறதாம் என்றான். அப்படியா, எங்கிருந்து போகிறதாம்? அடடா, அதை கேட்க மறந்துவிட்டேனே என்று மறுபடியும் ஓடினான். திரும்பி வந்து, மகாராஜா, அது ரங்கசமுத்திரத்திலிருந்து பிரம்மதேசம் போகிறதாம் என்று சொன்னான். அப்படியா, அது என்ன நெல்? அதை கேட்க மறந்துட்டேனே என்று மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே தற்செயலாய் மந்திரி வந்து சேர்ந்தார்.
மகாராஜா விறகு வெட்டியை உட்கார சொல்லிவிட்டு மந்திரியிடம், இந்த பக்கமாக ஒரு பாரவண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போனது, அது எங்கே போகிறது என்று பார்த்துவிட்டு வாரும் என்று சொன்னார். மந்திரி நிதானமாக புறப்பட்டு போய் சிறிது நேரம் கழித்து வந்து, மகாராஜா, அந்த வண்டி ரங்கசமுத்திரத்திலிருந்து பிரம்மதேசம் போகிறது. நெல் பாரம், யானை கொம்பன் நெல், கோட்டை விலை 7.5 ரூபாய். மழை காரணமாக பாதைகள் சரியில்லாததால் வண்டி இந்த வழியாக போகிறதாம். வண்டி ஓட்டிக்கொண்டு போகிறவனின் பெயர் வெள்ளையத்தேவன், தலவாத்தேவனின் மகன். சொந்த ஊரே ரங்கசமுத்திரம் தானாம். வயது 25 இருக்கும். இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போய் கடைசியாக, கவனித்ததில் அவனிடம் வித்தியாசமாக ஒன்றும் தோன்றவில்லை. மேற்கொண்டு தங்களின் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் என்றார் மந்திரி. விறகு வெட்டிக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. மந்திரி போன பின் மகாராஜாவிடம் அவன் சொன்னான், மகாராஜா, நம்முடைய மந்திரி எவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கிறார் என்று தன்னுடைய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் வெளியிட்டான். இப்பொழுது புரிகிறதா உனக்கும் மந்திரிக்கும் உள்ள சம்பள வித்தியாசம் என்று கேட்டார் மகாராஜா. ஹி 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 என்று சிரித்து, சரிதான் என்ற பாவனையில் தலையை ஆட்டினான் விறகு வெட்டி.